तुङ्गस्तनगरडी सुप्त्यमोक्तिकृष्णं पारात्यं स्वं सदस्यसिद्धिमध्यापयन्तीं शोषेष्ठायां सृजनिगलितं यापलाकृत्य पुङ्क्ते गोदा तस्मै नमैदजम् एव भूय देवास्तु भूयः अन्नवयल புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மனத்துக்கினியானை பாடும் மார்கழி திங்கள் 20ஆம் நாள் பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரொம்பாவாய். இப்போ சூரியன் வரப்போகிறார். இப்போ போன பாசுரத்தில் நப்பினை பிராட்டிய நம் மன்றாடுகிறாள், நீ எங்கள் போற்றுதலுக்குரிய பெருமாளை நீ உன்னுடைய அன்பினாலும் உன்னுடைய மையலினால் அவரை கட்டுண்ண செய்திருக்கிறாய். இன்னொன்று, நீ அவனை பிரிய மனமுட்டாதவள். ஆகவே நீ என்ன பண்ணியிருக்காய், மைத்தனம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ விட்டாய்கான். உன்னை எந்திருக்க விட மாட்டேங்கிற. எத்தனை ஏழும் பிரிவாற்றவில்லாயால் தத்துவம் என்று தகுவே. உனக்கு என்னன்னா, அவனை பிரிவதற்கு உனக்கு மனமில்லை. ஆகவே உன்னுடைய அன்பினால் உன்னுடைய மையலினால் அவனை கட்டுப்படுத்தி இருக்கிறாய். ஆகவே அவனை இது முறையன்று உன்னுடைய மணாளனை நீ எழுப்பி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அனுப்பு என்று கோரிக்கை வைக்கிறான். இப்போ நப்பினை அனுப்புகிற மாதிரி இல்லை. என்ன செஞ்சால் அனுப்புவா? சூரியன் கதிர்களை விரித்து கொண்டு வெளியே வந்தாச்சுன்னா அனுப்பிடும் இல்லையா? நம்முடைய வீட்டில் நம்முடைய மனைவியை என்ன பண்ணுவா, விடிஞ்சிருத்தோ எடுத்துருக்கோ அப்படின்னு நம்மளை எழுப்புவா. ஆகவே சூரியனை சீக்கிரம் வரவழைக்கிறான். சூரியனுக்கு சுப்பிரபாதம் பண்ணுறான். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். சூரியனுக்கு சுப்பிரபாதம் போடுறான். நீ சீக்கிரம் வா, நீ வந்தாலாவது கிருஷ்ணன் பொழுது விடிந்து விட்டது என்று எழுந்து வந்துடுவான். இன்னும் இருட்டாமல் வைகரை பொழுதாக இருந்ததுன்னா விடியட்டோன்னு படுத்துன்னு இருப்பான். அதனால் சூரியனுக்கு சுப்பிரபாதம் போடுறான். 33 அமரர்க்கு முன் சென்று 33 கோடி தேவர்களையும் சூரிய பகவானவன் தன்னுடைய கதிர்களினால் செயல்படுத்துகிறான். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், அப்புறம் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். அவர் 3 குவாலிஃபிகேஷன். செப்பமுடையாய் திரளுடையாய், நீ செம்மையானவன், திறமையுள்ளவன், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன். உன்னை எதிர்க்கக்கூடியவர்களை உன்னுடைய கதிர்களால் சுட்டரிக்கக்கூடியவன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய். அதை சொல்லிட்டு இப்போ சூரியன் வந்தாச்சுல, சூரியனை எழுப்பிட்டால, உடனே இங்கே சொல்கிறேன், செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள்
செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல். ஒரு கனிவான இதயம் கொண்ட சிவந்த வாயை உடைய நப்பினையே. ஏன்னா இப்போ நப்பினை ஐஸ்வச்சான்மாலையான அவள் விட்டா தான் பெருமாள் வருவார். அவளுடைய பிடிக்குள்ளே இருக்கார். செப்பின்ன மென்முளை செவ்வாய் செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே துயிலாய். மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, ஏன்னா மகாலட்சுமியினுடைய இதான அவ்வளோ அம்சம் நப்பின்னை பிராட்டி. ஆகவே நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய். மகாலட்சுமி போன்ற முகமுடைய அழகான நப்பின்னை பிராட்டியே நீ எழுந்திரு. ஏன்னா இவன் எந்திருந்தா தானே அவர் எழுந்திருப்பார். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை. உன்னுடைய மணாளனாகிய எங்கள் கிருஷ்ண பகவானுக்கு என்ன பண்ணணும்னா உக்கமும் தட்டொழியும், அவனுக்கு ஊக்கம் கொடுத்து எழுந்திருக்கோ, பாகவதாலாம் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொல்லி அவனுக்கு உக்கமும் தட்டொழியும் தந்து, அவனுக்கு உன்னுடைய கருணை பார்வையை தந்து. ஏன்னா இவன் மனசு வச்சா தானே அவன் வருவான். இவனுடைய இப்படியில் தானே போயிருக்கான் கிருஷ்ணன். ஏற்கனவே கிருஷ்ணன் அன்புக்கு கட்டுப்படக்கூடியவன், நப்பினை மீது ரொம்ப பிரியம் உள்ளவன். இப்போ அவளுடைய பிடியிலே இருக்கக்கூடியவனை விடுவிக்கணும்னா இவன் விடுவிக்க முடியாது. என்ன சோசனம் பண்ணாலும் இறங்கி வரமாட்டான். அதனால் நப்பினை ஐஸ் வைக்கிறான். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய். நீ உன்னுடைய கருணை மனசினால் அவனை எங்களிடம் அனுப்பி எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நப்பினை பிராட்டியை நோக்கி இரண்டாவது முறையாக இந்த பாசுரத்தின் மூலமாக வேண்டுகிறாள் என்பதை மிக அருமையாக அனுபவிக்கிறோம். இதில் 33 அமரர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவான் எப்படிப்பட்டவன் என்பதை இங்கே அழகாக கோடிட்டு காட்டுகிறார். பகவானுக்கு உண்டான பல்வேறு தகுதிகளில் ஒன்று 33 கோடி தேவர்களை வைத்து பராமரிக்கக்கூடியவன். இது எதை வச்சு தெரியும்னா, நம்மாழ்வார் சொல்லுவார் தன்னுடைய பாசுரத்தில், பகவானுக்கு என்ன தகுதி, நம்ம எந்திருக்கும் போது யாரை நினைக்கணும். அழகாக சொல்லுவார். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதி நலம் அர்லினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழு மனமே. நம்ம தினசரி காலம்பரை எந்திருக்கும் போது நமக்கு முன்னால் நான் சொல்லுவோம், நான் போகிறதுக்கு முன்னாலே என் பிரச்சனை எனக்கு முன்னால் வந்து நிற்குது, என்னுடைய தலைவிதி எனக்கு முன்னால் நிற்குது. நம்ம எழுந்திருக்கும் போதே பிரச்சனைகளோடு தான் எழுந்திருக்கிறோம். தினசரி துயரத்தோடு தான் எழுந்திருக்கிறோம். இன்றைக்கி என்ன பொழுது ஒழிஞ்சா என்ன பண்ண போகிறோமோன்னு. அப்போ அந்த துயரங்களை அடுக்கக்கூடிய ஒரு சுள்ளர் அடி ஒன்று உண்டு, ஒருவனுடைய திருவடி. தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிது. வள்ளுவன் அத்தனை சொல்லுவார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்போ நம்முடைய துயரங்களை அடுக்கக்கூடியது, நம்முடைய துன்பங்களை போக்கக்கூடியதுன்னா பகவானுடைய திருவடி. யார் பகவான்? நமக்கு ஒரு சந்தேகம் வருது. யார்? அங்கே பகவானுக்கு உண்டான குவாலிஃபிகேஷனை நம்மாழ்வார் ஃபுல்லப் பண்ணுறார். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன். உயர்ந்த நலம் உள்ள ஒருத்தனை நாம் தேர்ந்தெடுக்கிறோம்.
அவனுக்கு மேலே ஒருத்தன் உயர்வு இருக்கானா இப்படி பார்த்துட்டே போனோன்னா இவர் என்னை விட உயர்வானவர், இவர் அவரை விட உயர்வானவர், உயர்ந்த நலம் உள்ளவர், உயர்ந்த குணம் உள்ளவர், உயர்ந்த தன்மை உள்ளவர், இப்படி உயர்த்தி 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 இப்படி போனோன்னா ஒருத்தராக போய் கடைசியில் ஒரு இடத்துல போய் நின்றுடும். அவருக்கு மேலே உயர்ந்தவர் கிடையாது. அதான் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன். அடுத்தது நமக்கு சந்தேகமில்லாமல் அறிவை கொடுக்கக்கூடியவன் யார்? எந்த வகையான சந்தேகம் இல்லாமல் நமக்கு அருள் கொடுக்கணும். மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். இதுக்கு நான் என்னுடைய சிற்றறிவு கேட்டியவரை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே சந்தேகமே இல்லாமல் எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மரணம் தான். யாருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது. யாருமே நிச்சயமாக நம்ம மரணம் அடைஞ்சிருவோங்கிறது உறுதி. இதை உணர்த்துறவன் யாருன்னா பகவான் தான். மயர் வர இது நான் மயர் மதிநலம்ங்கிறது வேறு வேறு பெரிய பெரிய வியாக்கியானங்கள் அதுக்கு நான் அதுக்கு போகலை. ஏன்னா அது எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் ஒரு சந்தேகமில்லாத அல்லது நமக்கு ஒரு கலங்கமே இல்லாமல் நிச்சயமான ஒரு பொருளை நமக்கு விளக்கக்கூடியவன் யாருன்னா பெருமாள் தான். பெருமாள் கொடுக்கக்கூடிய அனுகிரகத்திலேயோ அருள்லையோ எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் சந்தேகமே பட முடியாது. மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன். இது ரெண்டும் ஆயிடுத்து. அடுத்த இது ஒரு ஹைலைட்டே அதுதான். அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அயர் வரும் அமரர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமரர்கள். அப்படி எத்தனை பேர்னு கேட்டால் 33 கோடி தேவர்களாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டியூட்டியை பிரித்து கொடுத்துட்டான். சூரிய பகவான் நீ காலம்பரை எழுந்திருந்து எல்லா ஜனங்களுக்கும் நீ உன்னுடைய கதிர்கள் மூலமாக உயிருக்கு உயிர் கொடுக்க வேண்டியது. சூரியனுடைய கதிர்கள் படும்போது தான் உயிரினங்களுக்கு உயிர் உண்டாகிறது எல்லா வகையானது. சந்திர பகவான் நீ குளிர்ச்சியை கொடு. யமன் இப்படி வரிசையாக வாயு அக்னி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலாக்காக்களை பிரித்து கொடுத்து அவங்க எல்லாருமே 24x7 24 மணி நேரமும் வாரம் முழுவதும் மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போன்னு எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும்? அல்லது சந்திரன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போணும். இவாள்லாம் கூட கொஞ்சம் நேரமாக பரவாயில்ல. வாயு பகவான் ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டா போகும், நம்மளை தூக்கிடுவாங்க. அக்னி நம்ம உடம்புல அக்னி இருந்தால் தான் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். சூடு இல்லை உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா தூக்குங்கன்னுடுவான். அப்போ வாயுவிலேருந்து அக்னியிலேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து எல்லா வகையான 33 கோடி தேவர்களை வைத்து கொண்டு 24 மணி நேரமும் சதா சர்வகாலமும் சுழன்று கொண்டிருக்கக்கூடியது அந்த உலகம். அதைத்தான் அழகாக சொன்னார். அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன். அப்படிப்பட்டவனுடைய அடி இருக்கே திருவடி, அது நம்முடைய துயரங்களை இருக்கும். அதான் துயர் அரு சுடரடி தொழுதழு மனமே. அதைத்தான் நாச்சியார் இங்கே ஆரம்பிக்கும்போது 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய். அந்த சூரிய பகவானுக்கு சொல்லும்போது இந்த 33 கோடி தேவர்களுடைய கடமையை ஞாபகப்படுத்தக்கூடியவன் சூரியன் தான். சூரிய பகவான் புறப்பட்டார்னா இன்றைக்கி ஒரு கணக்கு ஆரம்பிச்சிருத்து. இன்றைக்கி பொழுது விடிய ஆரம்பிச்சிருத்து. இன்றையிலேருந்து நம்முடைய பணி ஆரம்பம்னு எல்லா உயிர்களும் தன்னுடைய பணியை தொடரும். அதான் அழகாக நாச்சியார் சொல்கிறேன். அந்த 33 அப்போ எல்லாருடைய பணிகளை நினைவுபடுத்தக்கூடிய அந்த சூரிய பகவானை சொல்லும்போது அறிவுக்கு அதிபதியாகவும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூரிய பகவானை எழுப்புறது எதுக்காகன்னு கேட்டால், நீ எந்திருந்தா எல்லோரும் சொன்னாலும் விடிஞ்சிருத்து எழுந்திருக்கோம் எல்லோரும் நம்ம வீட்டிலேயே கிளப்பி விடுவாங்க குழந்தைகளெல்லாம்.
அப்போ நீ நீ சூரியனுக்கு சுப்பிரபாதம் பாடி நீ எழுந்திருந்தால் நப்பினை பிராட்டி ஆகா விடிஞ்சு கொடுத்து எந்திருக்கோன்னு அவனை கிளப்பி விடுவா. அப்படி தான் எங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஆகவே அந்த சூரியனுக்கு சுப்பிரபாதம் பாடக்கூடியதாக அதிலே பகவானை பற்றி 33 அமரருக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் பகவான் 33 ஆகிய நிறைய வேலை இருக்குமா அவருக்கு. அவனை உன்னுடைய அன்பினால் கட்டுப்படுத்தி நீ உன்னோட நிறுத்திக்காத, ஆகவே அவனை அனுப்பி வை என்று வேண்டுவதாக இந்த பாசனம் அமைகிறது என்று கூறி நிறைவேற்றுகிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய யதசே ரகுநாதாய நாதாய சீதாயாபதே நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜ நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஆபதாம கர்த்தாரம் காதாரம் சர்வதம் வதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம் அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரண நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவாவா கரோமி யத்யத் சகலம் வரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய சமர்ப்பயாமி. கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா.